அனைவருக்கும் வணக்கம். நாம் 11 சித்தர்களில் மிகப்பெரிய ஆற்றல் பொருந்திய இடைக்காட்டு சித்தர் பாடியருளிய அதிநுணுக்கமான கருத்துக்கள் பொதிந்த ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எம்பெருமான் ஈசனை சென்று சேருபவர்களுக்கு கர்மவினைகள் அற்றுப்போகும். எம்பெருமான் ஈசன் என்பது எது அல்லது யார், எங்கே இருக்கிறார், அவரை எப்படி சென்று சேருவது என்பது குறித்தான பற்பல நுணுக்கங்களை இடைக்காட்டு சித்தர் சொல்லி வருகிறார். இன்றைய பதிவிலேயும் நாம் அதிசயிக்கத்தக்க அளவிற்கு அற்புதமான பல கருத்துக்களை சொல்லுகிறார். தொடர்ந்து பதிவை பார்க்கலாம். கண்ணுள் மணியை கருதிய பேரொளியை விண்ணின் மணியை விளக்கொளியை போற்றுகிறே. மனம் வாக்கு காயம் என்னும் வாய்த்த பொறி கெட்டாத தினகரனை நெஞ்சமதில் சேவித்து போற்றுகிறே. எம்பெருமான் ஈசனை எப்படி காண்பது? உலகை பார்க்கக்கூடிய இந்த ஊனக்கண்களால் காண முடியுமா? நம் உள்ளே இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனத்தால் காண முடியுமா? எப்படித்தான் ஈசனை காண்பது என்கிற வினாவை நாம் விடுத்தபடியாகவே இருக்கிறோம். மனம் வாக்கு காயம் என்கிற பொறிகளுக்கும் எட்டாத தத்துவமாக எம்பெருமான் ஈசன் இருக்கிறார். மனதிற்கும் எட்டாத தத்துவமா? அப்படியென்றால் எப்படித்தான் ஈஸ்வர தத்துவத்தை அறிவது என்றால், மனம் 4 கூறுகளாக பிரிந்திருக்கிறது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற 4ஆக அது இருக்கிறது. அகங்காரம் மற்றும் புத்தியோடு இணைந்தே சதா சர்வ காலமும் மனம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அது சித்தத்தின்பால் திரும்புவதே இல்லை. ஞானிகள் மகான்கள் மனத்தின் அறியப்படாத இந்த கூறாக இருக்கும் சித்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அகங்காரம் மற்றும் புத்தியோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருந்த மனத்தை தடுத்து நிறுத்தி சித்தத்தின்பால் திருப்பினார்கள். சித்தத்தின்பால் மனத்தை திருப்பி சித்தத்தை கொண்டு மனத்தை அடக்கியாண்ட காரணத்தாலேயே நம்முடைய முன்னோர் சித்தர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். கண்ணுக்குள்ளே கருவிழி இருக்கிறது. அந்த கருவிழியிலே இருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய பிரகாசம் உலக காட்சிகளை காட்டிக் கொடுக்கிறது. உண்மையிலேயே பிரகாசம் புறத்தலா அகத்தலா என்று கேட்டால் அகத்தில் தான் இருக்கிறது. காரணம், ஆகாயம் என்று அழைக்கப்படக்கூடிய நம்முடைய தலைக்குள்ளே ஒரு ஞான விளக்கு இருக்கிறது. அந்த ஞான விளக்கின் பிரகாசத்தை கொண்டே கண்கள் வழியாக இந்த உலகை நாம் காண்கிறோம். உண்மையான பிரகாசம் சீவனில் இருக்கிறது. ஒருவர் மரணிக்கும் போது அவருடைய கண்களிலே கருவெளிகளும் இருக்கின்றன, வெள்வெளிகளும் இருக்கின்றன. கண்கள் திறந்தே கூட இருக்கக்கூடும். ஆனாலும் காட்சிகளை காண்பதில்லை. காரணம் யாதென்றால், உள்ளே இருந்த பிரகாசம் இப்போது இல்லாது போய்விட்டது. உள்ளே இருந்த ஜோதி இப்போது அவிந்து போய்விட்டது. உள்ளே இருந்த ஜீவன் இப்போது உள்ளிருந்து விலகி வெளியேறி சென்று விட்டது. அது காரணமாகவே பார்க்க இயலாது போயிற்று. அப்படியென்றால் இதுவரையிலும் பார்த்து கொண்டிருந்தது கண்களா என்று கேட்டால் இல்லை. கண்கள் வழியாக மனம் பார்த்தது. மனம் சீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த தத்துவமாக இருக்கிறது. எனவே உண்மையான பிரகாசம் அவரவர் உள்ளே இருக்கிறதே அல்லாது வெளியிலே இல்லை என்பது கருத்து. இந்த உண்மையின் தத்துவத்தை புரிந்து கொண்டு விட்டால் உண்மையான ஞானத்தை நாம் அறிந்து கொண்டு விட முடியும். இங்கே கண்ணுள் மணி என்பது மிகப்பெரிய பேரொளி என்று இடைக்காட்டு சித்தர் சொல்கிறார். காரணம், அது விண்ணின் மணி விளக்கு என்றும் குறிக்கிறார். விண் என்கிற ஆகாயத்தின் உள்ளே இருக்கக்கூடிய மணிவிளக்காக இருக்கும் சீவனே இத்தனைக்கும் காரணமாகிறது. நமக்குள்ளே இருக்கும் கதிரவன், தினகரன், சூரியன் என்பது இப்போது மழுங்கி போயிருக்கிறது, உதிக்காமல் இருக்கிறது. நாம் இப்போது இருளில் இருக்கிறோம். உண்மையான பிரகாசம் என்பது அறிவு என்கிற ஞான ஜோதி உதிக்கும் போது அதுவே ஞான சூரியன் என்றும் ஆகிறது. அந்த ஞான சூரியன் உதிக்க வேண்டும் என்றால் சந்திரகலை சூரியகலை ஆகிய இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலவி செய்ய வேண்டும். அந்த கலவியின் காரணமாக, சம்யோகத்தின் காரணமாக ஞானம் என்கிற பிரகாசம் பிறக்கும். அந்த ஞானம் என்கிற பிரகாசம் பிறந்துவிட்டால் அதுவே சூரிய உதயம் என்றாகும். இந்த சூரிய உதயம் ஏற்பட்டதற்கு பிறகு இருளுக்கு வேலையே இல்லை. இந்த கருத்துக்களை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வேதத்திலே இப்போது நமக்குள்ளே சூரியன் உதிக்கவில்லை, சூரியன் உதித்தால் பின்பு மறைவதில்லை என்று குறித்தார்கள். ஞானிகளின் மன ஓட்டம், பேச்சு, செயல் சகலமும் ஒரே விதமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. இங்கே ஒன்றை நினைவுபடுத்த வேண்டியது இருக்கிறது. ஞானபிதா தன்னை பற்றி சொல்லும் போது கௌதமனாக இருந்தேன், சிவவாக்கியனாக இருந்தேன் என்றெல்லாம் சொல்கிறார். சித்தர் சிவவாக்கியர் மற்றும் கௌதமபுத்தர் ஆகியோரும் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் திருவுருவங்களே என்று அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படி பார்க்கும்போது அனைத்து சித்தர்களும் ஞானபிதாவின் முந்தைய பிறவி வடிவங்களே என்று கொள்ள இடம் இருக்கிறது.
ஆன்மா என்பது ஒன்றுதான். ஆன்மாவின் பிரகாசத்தை பொறுத்து அதன் வடிவங்கள் மாற்றி மாற்றி காட்டப்படுகிறதே அல்லாது உண்மையான ஆன்மா என்பது பராபரத்தின் கூரே என்பது இங்கே நிறுவப்படுகிறது. கால் மூன்றும் கடந்த கதிரொளியை உள்ளத்தால் சாலம் இன்றி பற்றி சலிப்பறவே போற்றீரோ. பாலில் சுவை போலும் பழத்தில் மது போலும் நூலில் பொருள் போலும் நுண்பொருளை போற்றீரே. ஒன்றை எடுத்துச் சுவைத்தால்தான் அதன் உண்மையான சுவை தெரியும். பாலை எடுத்து அருந்தும் போது பாலின் உண்மையான சுவை தெரியும். பழத்தை எடுத்து உண்ணும் போது பழத்தின் மதுரச் சுவை தெரியும். தக்க பெரியவர்கள் உருவாக்கிய நூல்களை எடுத்து வாசித்து பார்க்கும் போதுதான் அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நுண்பொருட்கள் புரிய வரும். இங்கே ஒருமுறை வாசித்தால் புரிபடாத பல விடயங்கள் திரும்ப திரும்ப ஒரு நூலை வாசிக்கும் போது அதன் நுண்பொருள் சொல்லாது விளங்கும் என்பது கருத்து. யோகசாதன பயிற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் ஏதோ ஒரு சில மணி நேரம் மாத்திரம் யோக பயிற்சி செய்துவிட்டு ஞானம் கிடைத்துவிடும் என்று கருதினால் அது தவறாகி போகும். இடைவிடாது பல காலம் தொடர்ந்து செய்யக்கூடிய யோக பயிற்சியின் மூலமாக ஞான ஒளி என்பது நம் உள்ளே கலந்து எழும். இது நடப்பதற்கு கால்கள் மூன்றும் ஒன்றாக கலக்க வேண்டும். சந்திரகலை, சூரியகலை, சுழுமுனை என்கிற இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று இணைந்து பின்னி பிணையும் போதே ஞான ஜோதி என்பது கிளம்புகிறது. இந்த மனம் உலகம் சார்ந்து ஒவ்வொரு விடயத்திற்கும் ஆசை கொள்கிறது. அதை அடைந்தான பிறகு திருப்தி கொள்கிறதா என்றால் இல்லை. அதை விடுத்து மற்றொன்றின் மீது பற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது. மனதின் ஆசைக்கு அளவே இல்லை. அது ஒன்றை விட்டு ஒன்றை நாடி சென்று கொண்டே இருக்கிறது. இப்படி செல்லுகின்ற காரணத்தால் நமக்கு உண்மையான ஆனந்தம் கிடைப்பதில்லை. இது பொய், இது தகாது, ஒன்றை விட்டு ஒன்றுக்கு தாவிக்கொண்டே இருக்காதே என்று மனத்திற்கு சொல்லி புரியப்படுத்தும் போது மனத்திற்கே பார்ப்பது, கேட்பது, நுகர்வது, சுவைப்பதின் மீது ஒரு சலிப்பு ஏற்படுகிறது. அந்த சலிப்பு என்பது எப்போது ஏற்படுகிறதோ அப்போது மாத்திரமே புலன்கள் வழியாக பயணிக்கும் பயணத்தை மனம் நிறுத்தி கொள்ளும். இதையெல்லாம் நுணுக்கமான விளக்கங்களை சொல்லக்கூடிய சித்தர் நூல்களை தொடர்ந்து வாசிக்கும் போதுதான் நாம் அடைய முடியும். எனவே ஞானிகள் மகான்களுடைய கூற்று இவ்வாறாக இருக்கிறது. உண்மையான நுண்பொருளை தேடி ஞானிகளுடைய நூல்களை அவ்வப்போது வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நூலை வாசிக்காது ஞானம் கிடைக்காது. சுவைக்காது பாலின் அருமை தெரியாது. உண்ணாது பழத்தின் மதர் சுவை தெரியாது. எனவே இந்த உலக வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் அகத்துள்ளே பயணித்து ஆன்மாவை தரிசித்தால் மாத்திரமே துய்ய ஞானம் பிறக்கும் என்பது கருத்தாகிறது. மூவர் முதலை முக்கணியை சர்க்கரையை தேவர் பொருளை தெள்ளமுதை போற்றீரே. தூய மறைப்பொருளை துய்ய வாரி அமுதை நேயமுடன் நாளும் நிலை பெறவே போற்றீரே. எம்பெருமான் ஈசன் மூன்று கனிகளின் சுவைகளுக்கும் இணையானவன். மற்ற எந்த மொழியிலும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழுக்கு இருக்கிறது. முக்கணிகள் இங்கே போற்றப்படுகின்றன. மா, பலா, வாழை என்கிற முக்கணிகள். இந்த முக்கணிகளின் தித்திப்புக்கு இந்த உலகத்திலே எந்த கனியும் ஈடாகாது என்று சொல்லப்படுகிறது. சுவையான ஒன்றை பற்றி சொல்லும் போது அது முக்கணியும் சர்க்கரையும் கலந்ததைப் போல தித்தித்தது என்று சொல்வார்கள். முக்கணி ஏற்கனவே மிகுந்த மதுரச்சுவை உடையது. அதனோடு சர்க்கரையும் தேனும் பாலும் கலந்துவிட்டால் அடடா சொல்லவா வேண்டும். அத்துணை சுவையான மதுரமான ஒரு உணவு அதைவிட வேறு இல்லை. அதுபோல எம்பெருமான் ஈசனுடைய அன்பை பெற வேண்டும் என்றால் மூன்று கனிகள் எப்படி இங்கே இனிப்பை தருகின்றனவோ அதுபோல சந்திரகலை, சூரியகலை, சுழுமுனை என்கிற இந்த மூன்றும் முக்கணியின் தித்திப்பை காட்டிலும் சிறந்த தித்திப்பை தரக்கூடியது. காரணம், இந்த மூன்று கலைகளும் ஒன்றாக இணைந்து புருவமத்தியத்தை தமராக துளைத்து திறந்து ஆகாயமாகிய சரத்திலே இருந்து இறங்கி வரக்கூடிய மதுரமாகிய அமிர்தத்தை சுவைத்துவிட்டால் இது முக்கணியின் சுவையை காட்டிலும் மேலான சுவையாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பராபரத்தை குறித்தான விளக்கம் நமக்கு தெரிந்துவிடும். இதுவரையிலும் நாம் சுவைத்தராத அதி உன்னதமான அமுதத்தை நம்மால் சுவைக்க முடியும். முக்கணியும் சர்க்கரையும் தேனும் பாலும் கலந்து வைத்த தித்திப்பான உணவை காட்டிலும் சிரத்திலே இருந்து இறங்கி வரக்கூடிய அமிர்தம் என்பது அதி உன்னதமான சுவையாக இருக்கக்கூடியது. இந்த சுவையை பெற வேண்டும் என்றால் மூன்று கலைகளை ஒன்றாக்கி புருவமத்தியத்தை தொலைத்து மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தை ஒருங்கிணைத்து சிவசக்தியாகிய வாயுவை சிவத்தோடு சேர்க்கும் காரியத்தை திறம்பட செய்ய வேண்டும். இதற்கு ஞானகுருமார்களின் வழி, அவர்களுடைய வாழ்க்கை முறை ஆகியவற்றை கற்று அவர்கள் சொன்னபடியாக பயணிக்க வேண்டும். இது சாத்தியம் என்றால்
நிச்சயமாக நமக்கு முத்தி மோட்சமும் சாத்தியம்தான் என்று இடைக்காட்டு சித்தர் சொல்கிறார். ஞானிகளின் வார்த்தை வீண் போவதில்லை. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.